o'clock. எத்தனை மணிக்கு அங்கேருந்து கிளம்புறீங்கன்னு கேட்டிங்கன்னா 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவேன். எனக்கு தூக்கமே வராது. 1 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் கொஞ்ச நேரம் தூங்குவேன். அதில் உடனே எந்திரிச்சிடுவேன். 3:30க்கு கிளம்பி 4 மணிக்கு அங்கேருந்து வீட்டை விட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கே 4:45 நான் இங்கே வந்துடுவேன். காருண்யாவிலேருந்து காலையில் சிஸ்டர் என்ன சொல்கிறீங்க, அன்றைக்கி லைவ் எல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் இவ்வளோ தூரத்தில் ட்ராவல் பண்ணுறது எனக்கு என்னமோ கஷ்டமாக இருக்குது சிஸ்டர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நான் நடைபணமாக அலைகிறேன், என்னை சுற்றி யாருமே இருக்கிறது எனக்கு தெரியல, யாராவது என்னை வழியில் கொண்டு போட்டால் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், என் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு மென்டர் அப்படின்றது எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா அழகாக என்ன நடத்துவாங்க, இதை செய் இதை செய்யாத, எங்கள் அம்மா தான் எங்களுக்கு எல்லாம் உயிர். ஆனால் திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அரெஸ்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க பாஸ்டர். என்னால் அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழவே முடியல. எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. எனக்கு கண்ணு கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில, என்ன செய்கிறேன்னே தெரில, எனக்கு டிசைட் பண்ணவே தெரில, நான் வாழ்கிறதே நான் விரும்பலை அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து அந்த ஜெபத்துக்கு வர சொன்னேன். தொடர்ந்து வந்தாங்க. ஆனால் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. அம்மாவுக்கு ஸ்டாப் வந்துருச்சு, அம்மாவுக்கு நேரம் வந்துருச்சு, அம்மாவுக்கு அந்த டைம் வந்துருச்சு. நான் சொன்னேன் அம்மா இறங்கிட்டாங்க, அம்மா இறங்கிட்டாங்க. ஆனால் ஒன்று நினச்சிக்கங்க, அந்த பஸ்ஸில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று அந்த பஸ்ஸினுடைய ஓட்டுநர், இன்னொன்று அந்த பஸ்ஸினுடைய நடத்துனர். அந்த ஓட்டுநர்ன்றது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நடத்துனர் அப்படின்றது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கி இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், யார் வேணாலும் இடையில இறங்கிடட்டும் சிஸ்டர், பிரதர், யார் வேணாலும் வழியில் இறங்கிடட்டும், பரவாயில்ல 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 பரவாயில்ல. ஆனால் 2 பேர் மட்டும் உங்களை அந்த டெஸ்டினேஷன் போய் நீங்கள் அடைகிற வரைக்கும், அந்த இடத்துல போய் நீங்கள் சேர்கிற வரைக்கும், அந்த லட்சியத்தை நீங்கள் முடிகிற வரைக்கும், அவங்க உங்கள்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்க உங்கள்கிட்ட பழகுறாங்களோ தெரியாது. ஆனால் உங்களை கொண்டு போய் இறக்கி விடுகிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க வல்லவராக இருக்கிறார். உங்களை நடத்துகிறது